வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நம்ம வீடியோ மூலமாக ஒரு 14 ஏக்கரில் புஞ்சை லேண்டு பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஃபார்ம் லேண்டு அமைக்கிறதுக்கு சிறந்த இடங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா வண்டலூர் டு வாலாஜாபாத் போகிற 6 வே ரோடுங்க. நம்ம வண்டலூர்லேருந்து வாலாஜாபாத் போகிறதுக்கு முன்னாடி ஊத்துக்காடுன்னு ஒரு ஃபெமிலியர் வில்லேஜ் இருக்குது. ஊத்துக்காடு எல்லம்மன் கோவில் ஒன்று இருக்குங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போகிற லேண்டோட வில்லேஜ் நேம் வந்து கருங்காலி வில்லேஜ், வாலாஜாபாத் தாலுக்கா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. தாம்பரத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரவடம் சிப்காட் ஏரியாலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி வாலாஜாபாத் ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வண்டலூர் டு வாலாஜாபாத் 6 வே ரோட்லேருந்து சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்துவிட்டோம். இப்போ தான் நம்ம ஊத்துக்காடு அந்த எல்லம்மன் கோயில் போகிற வழியில் திரும்புகிறோம். இதுதான் அந்த ஜங்ஷன் ஊத்துக்காடு வில்லேஜுக்கு. எல்லாமே வந்து வில்லேஜ் பஸ் ரூட்டில் தான் வருது. ஜஸ்ட் ஒரு வில்லேஜ் பஸ் ரூட்லேருந்து ஜஸ்ட் நம்ம இடம் வந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு, கிராமத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த ஊத்துக்காடு அம்மன் கோயில் இருக்கிற வில்லேஜ் இடம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், வில்லேஜ் பஸ் ரோடு தான் இது. ஒரு 14 ஏக்கர் புஞ்சை லேண்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம லேண்டுக்கிட்ட வந்திருக்கோம். கிராமத்தோட முடிவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு சிமெண்ட் ரோடு தான் இருக்குது. ஒரு 24 ஃபீட்டு வில்லேஜ் சிமெண்ட் ரோடு தான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டு லே அவுட் போகிறதுக்கும் இல்லை இண்டிவிஜுவலாக ஃபார்ம் லேண்டு அமைப்பதற்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும், நல்ல இடமா இருக்கும். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து ஒரு 14 ஏக்கர்ஸுங்க. புஞ்சை லேண்டு தான் கம்ப்ளீட்டாக. இது ஃபுல்லாகவே வந்து புஞ்சை லேண்டு தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 போர்வெல் இருக்குது, 3 ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. கிராமத்துக்கு அருகாமையில் இருக்குது, பாதுகாப்பான இடம். ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 800 ஃபீட் வருதுங்க. டோட்டலாக 14 ஏக்கர் புஞ்சை லேண்ட் இது. நல்ல லேண்டு, நல்ல ஒரு ரெட் சாயில் லேண்டு அமைஞ்சிருக்குங்க இது. இப்போ இன்னர் சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். இதில் 14 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர் மட்டும் ஃபென்சிங் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன ரூம் போட்டிருக்காங்க. கிராமத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பாதுகாப்பான இடம். தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் நெகட்டிவே எதுவுமே கிடையாது. நல்ல ரெட் சாயில் லேண்டில் அமைஞ்சிருக்கு. ஏக்கர் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய எக்ஸ்டெண்டாக இருக்குது, 14 ஏக்கர்ஸு. இதில் 4 ஏக்கர் மட்டும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணாமல், விவசாயம் பண்ணாமல் இருக்குங்க. ஃபுல்லி பைப் லைன் கொடுத்துருக்காங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் சிப்காட் ஏரியா, ஒரகடம் சிப்காட்லேருந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்த பற்றி பெருமையாக சொல்லலாம். வாலாஜாபாத் ஜங்ஷன்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஜங்ஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஒரு பாசிட்டிவான இடம் தான் இது. ஒரு ஃபார்ம் லேண்ட் இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை ஃபார்ம் லேண்டு லே அவுட் போகிறவங்களுக்கு அவங்களுக்கும் சூட்டபுளான இடம் தாங்க. பக்கத்தில் இபி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது. எந்த ஒரு நமக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது எல்லாமே. இங்கே ஒரு போர்வெல் சர்வீஸ் இருக்குங்க இதில் 4 ஏக்கரில். அதேமாதிரி மற்ற இடத்துலையும் 2 போர்வெல் சர்வீஸ் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. நியர்பையாக இருக்கிறதா. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸ் அதிகம் இல்லை, இந்த இடத்துல என்ன போதோ அதை விட கம்மியாகவே கொடுக்குறாரு ஓனரு. இதை வந்து பெர் சென்ட்டு பார்த்தீங்கன்னா 55,000 கோட் பண்ணியிருக்காருங்க. டோட்டலாக 14 ஏக்கர்ஸ் வருது. இது ஃபுல்லி புஞ்சை லேண்டு தான். டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 crores 70 lakhs வருது. என்ன பெரிய அட்வான்டேஜ்னால் 800 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் வருதுனால நீங்கள் வாங்குறவங்க ஒரு 3 பேரோ 4 பேரோ உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். ஆனால் செல்லர் கொடுக்கும்போது மொத்தமாக தான் கொடுக்குறாரு, பிரித்து கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது 4 டாக்குமெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கிறாரு. அதனால் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ரெட் சாயில் அமைஞ்சிருக்குங்க. எந்த மரம் வச்சாலும் நல்லா சிறப்பாக வளரும். கிராமத்து பக்கத்தில் இருக்கிறதுனால வேலைக்கு ஆட்கள் இங்கே கிடைப்பாங்க. எந்த ஒரு நெகட்டிவ் இந்த ப்ராப்பர்ட்டியில் கிடையாது. பக்கத்தில் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க. இந்த விவசாயம் பண்ணுற இடம் நம்ம இடம் கிடையாது. இந்த வெயில் காலத்தில் கூட நல்லா பசுமையாக விவசாயம் நடந்துகிட்ருக்கு. நீர் வளம் உள்ள நல்ல பூமிங்க. பக்கத்துலேயே ஒரு பெரிய ஏரி இருக்கிறதுனால தண்ணி வந்து குறைவே இல்லைங்க. எப்பவும் விவசாயம் பண்ணக்கூடிய இடம் தான்.
இது இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெரிய ரோடாக வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக கூட இதை கொண்டு போகலாம். அதுக்கும் வந்து வழி இருக்குது இந்த இடத்துக்கு. ஆனால் கொஞ்சம் சில இடங்களை வாங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பெரிய ரோடு அப்ரோச்சில் வாங்கினீங்கன்னா இது இன்னும் வந்து இதோட மதிப்பு வந்து இன்னும் கூட போகும். இடமும் இருக்குது சேலுக்கு. சார் வந்து இது போதும்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்றாரு. இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் தாராளமாக போதும். நிறைய இடத்துல நான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல விலையும் தெரியும் எனக்கு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த 4 ஏக்கர் ஃபென்சிங் பக்கத்தில் இருக்க இந்த லேண்டு தான். இதுவும் சேல்ஸ் தான். அர்ஜென்ட்டாக தான் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக. இதில் ரெண்டு சர்வீஸ் இருக்குது, 2 போர்வெல் இருக்குங்க. டோட்டலாக அந்த விவசாயம் பண்ணாமல் இருக்கிற இடம்லாம் வந்து இதில் சேர்த்துக்க தான். கம்ப்ளீட்டாக புஞ்சை லேண்டு தான், ரெட் சாயில் லேண்டு தான். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. டைட்டில் வந்து கிளியர் டைட்டில், லீகல் ஒப்பீனியனே எனக்கு அமைச்சிருக்காரு. டைரெக்டாக ஓனர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாங்கும்போது 55,000 கோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறதா 1 or 2,000 வந்து கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறத பொறுத்து தான். நல்ல இடம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல இடங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இதோட கைட்லைன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெர் சென்ட் வந்து 15,000 ருபீஸ் வருது. அதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நல்ல இடம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த லேண்ட் இருக்கிற ஏரியா பாருங்கள், கிராமத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. நான் லொக்கேஷன் மேப் வச்சு காட்டியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் இது நல்ல சிறப்பான இடம், விலையும் குறைவு தான். ஏதாவது சந்தேகம் தான் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.